ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் கடாய் யூஸ் பண்ணி வீட்டிலேயே ஒரு சூப்பரான வெஜ் பீஸா தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பீட்சா பண்ணுறதுக்கு நம்ம மாவு அளந்து எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு மாவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது அதே கப்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை தொட்டால் பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம பாலாத்தி கொடுப்போம் இல்லையா, அந்தளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கணும். இப்போ வெதுவெதுப்பான தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக மாவு கூட சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன், ட்ரை ஈஸ்ட்டு. இப்போ ஈஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ மாவு அளந்து வச்சுருந்தோம் இல்லையா, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மாவு கூட உப்பும் ஆயிலும் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். ஒருவேளை நமக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்திருந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் மாவுக்கு நமக்கு அரை கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மாவோட பதத்தை பொறுத்து நமக்கு தண்ணி கூடவோ குறைச்சலாவோ தேவைப்படும். நம்ம எடுத்திருந்தது அரை கப் தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பத்தலை. நான் அதனால் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிட்டு மாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். பவுலை சுற்றியும் தேய்ச்சிட்டு அதே போல் நம்ம மாவு மேலேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். பவுலில் இது போல் அப்ளை பண்ணும்போது நம்ம மாவு பொங்கி வந்தாலும் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ மாவு மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மாவை அப்படியே விட்டுறலாங்க. ஒரு வெதுவெதுப்பான இடத்துல வச்சுக்கோங்க, அப்போ தான் மாவு சீக்கிரமாக பொங்கி வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2.5 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ மாவு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு நான் ஒரு 2 பீஸா பண்ண போகிறேன். அதனால் மாவை 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போது பிஸா பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். சில்வர் பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையிலையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு இது போல் சுற்றி பீஸாவுக்கு பரப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பரப்பி எடுத்திருக்கேன். ஓரங்களை இது போல் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு ஃபோக் வச்சு இது போல் அங்கங்கே மாவை குத்தி விட்டுக்கலாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா வேகும்போது மாவு பொங்கி வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை பண்ணிக்கோங்க. இப்போது பீஸா சாஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சாஸ் எடுத்துகிட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இது மேலே நம்ம சீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சீஸ் துருவுனது சேர்த்துக்கோங்க. இப்போ சீஸ் போட்டுட்டு நம்ம மேலே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், கூடவே கொஞ்சமாக தக்காளி, அதே போல் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். காளான், பன்னீர், இது போல் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு மேலே இன்னும் கொஞ்சம் கூட நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஆரிகேனோ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பீஸா சீசனிங் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பீஸாவை பேக் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு அடிக்கனமான வாணலி வச்சுக்கோங்க. அதே போல் அகலமாகவும் இருக்கணும். அதில் ஒரு லேயர் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பீஸா பிளேட் வைக்கும் போது தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வாணலியை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸா டோ எடுத்து உள்ளே வச்சுட்டு பார்த்து வைங்க, கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும். வச்சுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15லேருந்து 18 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பிஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் பிஸாவை செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு. பிஸா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம சைடில் டோ இருக்கு இல்லையா, இதை ஒரு டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட பீஸா சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம சூப்பராக வீட்டில் இருக்க ஒரு கடாய் யூஸ் பண்ணி நம்ம பீஸா பண்ணியாச்சுங்க. பின்னாடி இருக்க டோ கூட பாருங்கள், கரெக்டாக நமக்கு பேக் ஆகி வந்திருக்கு. கரெக்டாக 15 மினிட்ஸ்லேருந்து 17 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்சா பண்ணிக்கலாம். அதே போல் சீஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்சா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.